we did up to this guravah uttarani avadan pannoma. I remember doing until this. If there is anybody wants to say that we have not done na நம்ம திருப்பியும் முதல்ல இருந்தே பண்ணனும்னா பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த நம்ம கிராமர் கிளாஸ் இப்பதான் ஆரம்பிக்கிறோம் இல்லையா இங்க நம்ம குரூப்ல? இல்லையே, நம்ம போன Thursday பண்ணோமே சார், செகண்ட் வீக் நம்ம படினோம் இல்லையா? சீதாராமன் சார், யூ வர் பிரசன்ட் லாஸ்ட் வீக். நான் இருந்தேன், நான் ஒரு கிளாஸும் போடல. என்ன பண்ணணும்னு ஜஸ்ட் கெட்டிட். நம்ம 5th லெசன்ல நம்ம த்விதியா விபக்தி பார்த்தோம், த்விதியா விபக்தி பார்த்தோம். அதத்தான் நான் சொல்றேன், உபயத்தக பார்த்தோம். அதத்தான் பார்த்தோம் இல்லையா நம்ம? ஆமா ஆமா, உபயத்தக பரத்தக பார்த்தோம். அதுதான் ஹோம்வொர்க் கூட எழுதினோம். ஓகே, அது ஹோம்வொர்க் எழுதினேன். அதுல வந்து நம்ம அந்த சென்டென்சஸ் தான் படிச்சிட்டு இருந்தோம். ஓகே, அததான் நான் கேக்குறேன். 10 sentences. Yeah, you forgot. Okay, no problem. 10 sentences படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, குரவஹ உத்தராணி அவதன் வரைக்கும் படிச்சோம் மேடம். குரவஹ உத்தராணி அவதன் அது வரைக்கும் படிச்சோம் மேடம். அது வரைக்கும் படிச்சிட்டோம் இல்லையா? ஆமா, that's where I remember. Okay, now Bala madam, can you start? book illadanaala I didn't get it there only, sorry. But you told me that somebody had sent you, right? இல்ல அனுப்புறேன்னு சொன்னாங்க, அந்த வரணும் வந்துரும். நான் வரல. Okay, no problem. ஹரிஓம் மாதா, எந்த பேஜ்? பேஜ் இங்கிலீஷ்ல 87, தமிழ்ல வந்து தமிழ்ல பேஜ் 7th 8th பேஜ், 5th lesson 8th பேஜ், 5th lesson 8th lesson. are you able to எடுக்க முடியறதா? எடுத்துட்டேன் மேடம். இது தீராஹ கிரீன், அதுதான் கரெக்ட்டா? தீராஹ கிரீன் ஆரோஹந்தி. இல்ல, அது வந்து நம்ம வந்து 10 sentences நம்ம படிச்சிட்டோமா? சரி, ஓகே. 11th சீதா, அதுவா மேடம்? சீதா மணிம் அயச்சத், சீதா மணிம் அயச்சத். ஓகே. அங்கனாக ஸ்லோகான் காயந்தி. ஸ்ருதயः இல்ல, அங்கனா. ஓகே, அங்கனாக ஸ்லோகான் காயந்தி. ஸ்ருதயः. Sorry madam, Shanti, please tell me where you are now. Shanti, now only you joined? Yes ma'am, yes, now only joined. Okay, கேளுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பேஜ்ல இருக்காங்க. ஸ்ருதயः தர்மம். Please wait one minute, Bala man, please wait. Okay, one of you tell her ma, you're on which page? madam 5th lessonல 8th page madam, தமிழ்ல. If it is English, 5th book 7th page. எந்த சீரியல் நம்பர் என்னன்னு சொல்லுங்க. இங்கிலீஷ்ல 87, பேஜ் நம்பர் 87. சீரியல் நம்பர் மட்டும் இல்ல சொல்லுங்க. தமிழ் புக் சீரியல் நம்பர். தமிழ் புக் 11 இல்லைன்னு சார், 13 படிக்கிறேன் இப்போ. Thank you. Yeah, சீதாராமன் சார், நான் உங்களுக்கு இப்போ இந்த இதை வந்து நான் போட்டோ எடுத்து உங்களோட வாட்ஸ்அப் காண்பி. எனக்கு வந்துருக்கு மேடம், இவங்க நித்யா அனுப்பிச்சிட்டாங்க போட்டோ எடுத்து ஒரு. ஓகே, எனக்கு தெரியாது, நான் அதான் அதுக்காக தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். Thank you. வேற யாராவது இங்க இருக்கீங்களா? anybody is there without a book or anything? will send you. அப்படியே நித்யா மேடம் அப்படியே அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் யூ ஹேவ் டு. கண்டிப்பா மேடம். அதான், வேற யாராவது இருக்கீங்களா? somebody is there anybody without a book? Please inform us. We'll do the needful. Okay, so everybody should take care of that. When we are reading, you should know what we are reading. Okay, இப்போ வந்து பாலா மேடம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க 2 சென்டென்ஸ் படிச்சிருக்கீங்க. தேர்ட் சென்டென்ஸ் வேண்டாம், நான் வந்து 2 சென்டென்ஸ்
we'll just know the meaning of it and then go to the 13th one. Okay. Yeah. I just want everyone to be on mute, please. Yeah. So, Sita Manin Ayachat. Okay. Ipo Manin, this is the word that we have to look for. Ipo nama sonnom illaya Mani Harin படிச்சோம் நம்ம. அதாவது ராமான் ஹரீன். அதே மாதிரி தான் இது மணீன் த்வித்யா விபக்தி. சீதா is the subject, மணீன் is the object. ayachat the ayachat வந்து yachana to give வந்து it becomes past tense. We will see the past tense also. After this we will go to the lang laka. Okay, so ayachat. Then anganaha na pengal அப்படினு போட்டுருக்காங்க. Okay, shlokan gayanti. See, the subject is taking only the verb of the verb is taking the what is that, purusha of the subject. Okay, if the subject is in bahuvachanam, the verb also is in bahuvachanam. அது மட்டும் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. shlokan here is again dvitiya vibhakti bahuvachanam. shlokah shlokau shlokan. Okay, now next after Bala ma'am, Chitra ma'am, can you read? படிங்க மா. சித்தயः தர்மம் போதயந்தி. குமாரி அதிதீன் pृच्छति. Okay. So now this sentence also is very easy. Only what you have to see is the subject, the object and the verb. ஸ்ருதயஹ, இது வந்து என்ன இருக்கு, இது வந்து ஸ்ருதயஹ, ஸ்ருதிங்கிற வேர்டோட ஸ்ருதி ஸ்ருதயஹ, ஹரி சப்த மாதிரி. Okay, then தர்மம், that is in the that is in the karma padam, so it gets the dvitiya vibhakti. Then bodayanti, shrutayaha bodayanti. Shrutayaha is bahuvachanam, bodayanti also is bahuvachanam. Then kumari atiti pृच्छति. See, kumari can be a young girl and kumari can be a name of a person also. Okay, so pृच्छति, kumari pृच्छति. kim pृच्छति, யார் என்ன கேட்கிறா, அதிதி யார் கிட்ட கேட்கிறாரு, ஆப்ஜெக்ட் அதாவது. ஸோ யாரை கேட்கிறாள் அப்படின்னு சொல்ல தமிழ்ல. ஸோ அதிதி இஸ் த வேர்ட் லைக் ஹரி சப்த. ஸோ அகெயின் அதிதி. இது மாதிரி see, this is reading the sentence simply is not our motive. Our motive is to look at what is the subject, what is the object and what is the verb. அதை கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும், அது என்ன வச்சனத்தில் இருக்கு. ஜென்ரலி பிரவேஷாவை பொறுத்த மட்டும் they never give த்விவச்சனம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே they never give த்விவச்சனம். they'll always give only ekavachanam and bahuvachanam. I don't know why, but we should learn all the three. So some examiner might think of giving the த்விவச்சனம் also. Okay. So after Chitra madam, Deepti, are you there? Deepti, have you come in? Yes ma'am. Yeah, please read ma'am. Okay. तरुण्यः शालां प्रविशन्ति. समितिः अनुमतिम् अयच्छत्. Okay. अयच्छत्. So tarunyah na young girls. Okay, tarunyah, again this taruni, nalla parunga nadi shabda mari. taruni tarunyau tarunyah, nadi shabda, nadi nadyau nadyah. High time you start learning the shabdas, then only you will find it easier to do all the things. shalam, so shalam to school. Okay, pravishanti means enters. Okay, vish is the dhatu and pravishanti enters. Okay,
samitihi na committee anumatim ayachat na gave ayachat I is a prefix which is used in front of the verb to make it lang lakar. Okay, next we are going to do lang lakar today. Ayachat, so gave permission. Okay, then next after Deepti has Lakshmi come. I am Kanchana madam. illa Lakshmi vandirukangla. Okay. Has Lakshmi come? No. Okay madam, again sorry to disturb you madam, page number கண்டுபிடிக்க முடியல. 8ஆம் நம்பர் பேஜ்மா உங்க தமிழ் புக்ல 5வது பாடத்துல 8ஆம் நம்பர் பக்கம். ஓகே, thank you. இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சே சொல்லுங்க, அப்புறமா நான் போறேன் அடுத்த சென்டென்ஸ்க்கு. இல்ல உங்களுக்கு போட்டோ அனுப்பட்டுமா? சாந்தி மேடம். வேண்டாம் மேடம், வேண்டாம், got it. Okay, good. Kanchana madam, can you read? Yes madam. Vyagraha vanam aditishthati. Vishnuhu Shirabdim aditishthati. Okay. Last sentence shall I read? Okay. No. Parvati Kailasha Girim adivasati. இல்லம்மா, போதும்மா. Let others also. Okay ma'am. Okay. So last class itself I told you that this is the rule. If at all before a verb adi comes, adingra prefix, adi is a upasarga, it is a prefix. If the upasarga adi is added in front of the kriya padam, okay, the prefix is added in front of the dhatu. So what happens? Whenever adi comes, there will be only dvitiya vibhakti. This is our last class we discussed about dvitiya vibhakti. So here வியாகிரக நியாயமா பார்த்தானா, இப்போ நம்ம எப்படி அந்த தமிழ்ல நம்ம மொழிபெயர்க்கும் போது எப்படி வரும்? அதிதிஷ்டத்தின ஸ்டேஸ். இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் தமிழ்ல சொல்லும் போது? புலி காட்டில் வாழ்கிறது, காட்டில் இருக்கிறது, அப்படிதான் சொல்லுவோம். ஆனா காட்டில் தான் வந்திருக்கு. ஓகே, the tiger lives in the forest. See, when you are translating into Tamil or English, you will translate it like this only. The tiger lives or stays. Okay, both you can use. Stays nu kuda sollலாம். aditishtatiki is more than stays. Or is in the stays in the forest. So இப்போ in, on, at அதெல்லாம் வந்ததுன்னா இல், தமிழ்ல வந்து இல். ஓகே, வீட்டில் அப்படின்னா in the house. இங்கிலீஷ்ல in the house, தமிழ்ல வீட்டில். அந்த மாதிரி இது காட்டில். ஆனா எப்பொழுதுமே நம்ம எங்க இருக்கா, லொகேஷன் எங்க இருக்கா அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம சமஸ்கிருதத்துல சப்தமி விபக்தி தான் போடுவோம். ஓகே, சோ நியாயமா பார்த்தானா சாதாரணமா இப்ப திஷ்டதி வந்ததுன்னா இந்த வனே திஷ்டத்தின்னு போடுவோம். ஓகே, வனேங்கிறது சப்தமி விபக்தி ஆஃப் வன சப்த, which is a நபும்சகலிங்க சப்த. ஆனா அதிங்கிற ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி வந்ததுனால aditishthati, adiங்கிற prefix வந்து always takes only the tritiya vibhakti. Okay, that is what we have to note. That is what all of you have done in your homework also. I hope you understand that. Okay, so adanala da vanam it becomes. It does not become vane, it becomes vanam. This is the point that we have to note. The same thing with Vishnuhu Shirabdim aditishthati. Lord Vishnu stays where? Shirabdim. Shirabdim na another Parkadal. Okay, Shirabdim. In the, actually patana, he stays in the ocean, Milky Ocean. அப்படிதான் சொல்லுவார். Parkadal, Milky Ocean. ஆனா இங்க வந்து நம்ம த்வித்யா விபக்தி போடுறோம். Yes, after Kanchana, Lakshmi madam has come. Lakshmi, are you there? I think you entered the class. Yes ma'am. Sorry, Yeah. I'm up late. book வந்துருச்சாமா? இல்ல ஓகே, இதனால ரொம்ப ட்ரெயின் டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கு. yeah, you told me it's okay. book வந்துருச்சா உங்களுக்கு? வந்துருச்சு மேம். ஓகே, இப்போ தமிழ் புக்கா வாங்கியிருக்கீங்க இல்ல இங்கிலீஷ் புக் வாங்கியிருக்கீங்களா? தமிழ் புக் வந்திருக்கு. அவர் ஓகே, தமிழ். ஓகே, குட். Sivasan sir அனுப்பிச்சிட்டாரா? ஓகே, now what you do is page
8 of the 5th lesson எடுத்துக்கோங்க. 5th lesson. Okay ma'am, thank you. 5th lesson page 8. Okay ma'am, thank you ma'am. Yeah, you read afterwards. Before you allow somebody to read by the time you open. Nirmala madam, can you read? Yes madam. Rama Kamalam Adivasati Himalayam Abitah Aranyani Santi. Okay. If in the sentence I thought okay, she had already read it. Okay Nirmala madam. Parvati Kailasagirim Adivasati. I think we discussed this. Parvati lives in, goddess Parvati lives in Kailasa Malaila irukanga appdi Tamil சொல்லுவோம். கைலாச மலையில வாழறாங்க. So இப்போ இந்த கிரிங்கிற word we are using the Dvitiya Vibhakti because Adivasati னு வந்திருக்கு. We said 2 words. Tishtati Vasati. If it takes Adi before it, the Dvitiya Vibhakti comes. இப்போ இங்க வந்து கிரவுன்னு தான் வரணும். கிரவு இஸ் சப்தமி விபக்தி. வசத்தின்னு வந்தானா வரும். பட் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்? Take the Dvitiya Vibhakti because Adi has come. So then Rama Kamalam Adivasati. Ramana Lakshmi. Okay. So Kamalam உங்களுக்கு தெரியும் lotus. So she lives in the lotus. Himalayam Abhitaha Aranyani Santi. So Abhitahana around Aranyani there are forests. Aranyam na forest. There are forests around the Himalayas. Yes. Lakshmi madam, can you read now? எடுத்துட்டேன், பேஜ் எடுத்துட்டேன். Page 22nd sentence. இல்லனா வேற யாரையாவது படிக்க சொல்லட்டுமா? சரி மேம். ஓகே மேம். யாராவது படிக்கணும். பரவாயில்லையா? ஓகே. 22nd sentence. Nitya madam, can you read? हरि ओम माताः. कुटुम्बिन्यः देवताम् अभितः उपविशन्ति. वैदेही रामं विना न विहरति. ஓகே. சோ இப்போ இது ஒரு சென்டென்ஸ். தேவதாம் அபிதஹனா அந்த அபிதஹனா அரவுண்ட்னு சொல்றோம். கடவுள் சுற்றிங்கிறோம். ஓகே. சோ யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க? குடும்பின்யனா குடும்ப பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. குடும்பின்யஹ the plural குடும்பினி குடும்பின்யௌ குடும்பின்யஹ. Whenever see a word at once think what vibhakti it is, how will the word formation come? Okay, இது என்ன வேர்டா இருக்கலாம்? குடும்பின்யஹ வந்திருக்கு. so நத்யஹ மாதிரி இருக்கு. so it will be nadi shabda. so குடும்பினி ஏகவச்சனம் நம்ம தெரிஞ்சுக்கணும் உடனே. குடும்பின்யஹ தேவதாம். so தேவதா ஒரு சப்தத்துல தேவதாம் द्वितीया vibhakti because abhitaha has come. they are sitting around the goddess. okay, the gods அப்படினு சொல்லலாம். தேவதா god னு சொல்லலாம், goddess னு சொல்லலாம், எப்படி வேணாலும். வைதேஹி ராமம் வினா ந விஹரதி. ஓகே. இப்போ வினாங்கற சப்தமும் நம்ம பார்த்திருக்கோம் அன்னைக்கு. Vina is another one word. It is an avyaya which takes Dvitiya Vibhakti. Okay, Vina. It is used in, I told you, it is used in Dvitiya Vibhakti, it is used in Tritiya Vibhakti, it is used in Panchami also. Okay, but usually in Dvitiya and Tritiya they use it more. So Vaidehi Ramam Vina na Viharati. Viharati na to go for a stroll, walking போறது, நடந்து போறது. ஓகே, நடந்து போறது அதுதான் விஹரதி. அப்போ வைதேகி ராமம் வினா ந விஹரதி. so she doesn't go out without Rama, without அப்படின்னு. இங்கேயும் without வந்ததுனால ராமம் Dvitiya Vibhakti has come. okay, then who's next? So viharati means walk, madam. ஆமா, விஹரத்தினா அப்படியே நடந்து போறது. ஒரு நம்ம தமிழ்ல சொல்லணும்னா ஜாலியா நடக்கிறதுன்னு சொல்லுவோம்ல. ஆக்சுவலி இட் இஸ் a very interesting thing. ஹரத்தினா to take away. ஓகே, இப்போ வந்து சீதைய ராவணன் தூக்கிட்டு போனா
அப்படின்னு சொன்னான்னா நம்ம ஆஹரதி டேக்அவே. ப்ளீஸ் ப்ளீஸ் காஞ்சனா மேடம் மீட் பண்ணுங்க. ஸோ ஹரதி இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வேர்ட். ஹரதி அப்படின்னா டு டேக் அவே. சம்ஹரத்தின்னா சம்ஹாரம் பண்ணுறது நம்ம சொல்லுவோம் தமிழ்ல, டு கில். ஓகே, அது மாதிரி. பட் விஹரதி அதையே பாருங்க, only prefix only is used. Prefix only is used. The v is a prefix, some is a prefix, a is a prefix. அது மாதிரி. இப்போ விஹரதி அப்படின்னு சொன்னா சும்மா நடக்கிறது அப்படி, அவ்வளவுதான். ஓகே மேடம், திஷ்டதி அதிதிஷ்டதிக்கு என்ன மேடம் டிஃபரன்ஸ்? என்னமா? திஷ்டதி அதிதிஷ்டதி. ஓகே ஓகே, I'll tell you. Tishtati அப்படின்னா stand. Okay, aditishthati means lives or stays. என்ன மேடம்? திஷ்டதி ஸ்டாண்ட், அதிதிஷ்டதி. ஆமா, அதிதிஷ்டதினா அவ இருக்கிறார்கள் சொல்லுவோம்ல, வாழ்கிறார்கள், இருக்கிறார்கள். ஸ்டே. Aditishthati. Okay. Okay, then who has to read next? அடிக்கட்டுமா மேம்? படிங்கம்மா. ऋष्यः आहारं विनयी जीवन्ति. இல்ல திருப்பி படிங்கோ. ऋषयः ஆகாரம் வினயி ஜீவந்தி. இல்ல கரெக்டா அந்த வேர்டை படிங்கோ. வினா வினா என்ன வருது பாருங்க, நல்லா பாருங்க. ऋषयः ஆகாரம் வினாபி. வினாபி, அதுல ஒரு சந்தி இருக்கு, வினா அபி. ஓகே, வினா அபி ஜீவந்தி, அதான் வினாபி ஜீவந்தி. அடுத்த சென்டென்ஸ் படிங்கோ. சைனிகாः மார்க்கம் அபயதः. அபயதவா அபயதவா அபயதவः, அது சாரி, உபயதः உபயதः மார்கயந்தி. ஹலோ ஹலோ, உபயதः முந்தின சென்டென்ஸ் இல்ல, நீங்க அடுத்த சென்டென்ஸ்க்கு போயிட்டு. சாரி, முந்தின சென்டென்ஸ். சைனிகாः மார்க்கம் உபயதः ஆகச்சன். அகச்சன் அகச்சன். அடுத்ததை படிச்சிருங்க. அப்புறமா நாரியः கிரகம் உபயதः மார்ஜயந்தி. ஓகே ஓகே. ஸோ ரிஷயः ஆகாரம், இங்க வந்து ஒரு சந்தி இருக்கு, வினா அபி. வினா பிளஸ் அப்பி, வினாபி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரிஷயः தானே ரிஷிஸ். ஆகாரம் வினா அப்பி, அப்பினா ஆல்சோ. ஓகே, ஆர் ஈவன். they even live without food. they even live without ஆகாரம். ஆகாரம் இல்லாமலும் வாழ்வாங்க. ஓகே, வாழறாங்க அப்படின்னு. சைனிகாக மார்க்கம், இங்க வினாங்கிற வேர்டு வந்ததுனால அந்த ஆகாரம் சிந்தி. சைனிகாக மார்க்கம் உபயதः அகச்சன். ஓகே, அதாவது உபயத்தகனா on both sides. I told you both sides. So both sides na sainikaha. Sainikaha na you know, sainika na the military person. இப்ப சைனிகா னு வந்திருக்கு, அதனால the military, the women. Okay, சைனிகா is the women. அப்போ the military women இப்படி இருக்காங்க, the soldier, women soldiers அப்படின்னு சொல்லலாம். மார்க்கம் உபயத்தக அகச்சன். Okay, gachan, it's a plural of lang lakar, which we shall see. Now also they are going on both sides. They go on both sides of the street or road. Margam is used as a dvitiya vibhakti here. Margah is a pullinga shabda. Naryah griham ubayatah marjayanti. Marjayanti na to sweep. ஸ்வீப் பண்ணது, பெருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நாரியக, நாரி சப்த, அதோட
बहुवचनं नार्यः. So नार्यः मार्जयन्ति. गृहम् उभयतः. So ரெண்டு பக்கம், வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் அவங்க பெருக்குறாங்க. They sweep on both sides of the house. So this is the Dvitiya Vibhakti sentences that they have given. Okay. So the next, what are the Rupani they have given? Who is the next one after Lakshmi? Who has to read? LMN Ayachi Parvati here and madam. Namaste Mata. And இத படிங்க ராமம் அத டேபிள்ல படிங்க. द्वितीया विभक्ति रूपाणि. இரண்டாம் வேற்றுமை உறுப்புகள் पुल्लिङ्गे स्त्रीलिङ्गे नपुंसकलिङ्गे. अकारान्तः रामं रामान्. नपुंसकलिङ्गे वनं वनानि. आकारान्तः पुल्लिङ्गे रमां रमाः. स्त्रीलिङ्गत्ल ओके स्त्रीलिङ्गत्ल रमां रमाः. इकारान्तः पुल्लिङ्गत्ल हरिं हरीं. स्त्रीलिङ्गे मतिं मतीः. नपुंसकलिङ्गे दधि दधी दधीनि. படிக்கவாगे ईकारान्तः स्त्रीलिङ्गे नदी नदीः. उकारान्तः गुरुं गुरून्. धेनुं धेनूः. मधु स्त्रीलिङ्गे धेनुं धेनूः. नपुंसकलिङ्गे मधु मधूनि. Okay. Okay, you can mute yourself. Yeah. So they have given you the Rupani. Akarantatla eppadi irukku, akarantatla eppadi irukku, ikaranta how it is, ikaranta how it is, and ukaranta they have given you. Okay, they have not come to rikaranta yet. ஒரு சின்ன சந்தேகம் மேடம். சொல்லுங்க. அகாராந்த ரூபத்துல ஏன் ஸ்ரீலிங்கம் பத்தி அவ எதுவும் சொல்லல, அது மாதிரி ஆகாராந்தத்துல புல்லிங்கம் கொடுக்கல, எடுத்துக்கலையே? Because ஆமா ஏன்னா இல்ல அதனாலதான். ஓகே, all akaranta come in pullinga and napumsakalinga. all akaranta shabda they are in strilinga. நம்ம முதல்ல லிங்க பேதம் படிக்கும்போது அதுதானே படிப்போம். ஒரு வார்த்தை சான்ஸே இல்ல, விசேஷமா கூட ஒண்ணு வராது இல்லையா? சான்ஸே இல்ல. There might be exceptions, Vajan. This is the general rule. Yes. Okay. This is the general, and we always have to remember that we are in first standard. Okay. இது மட்டும் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும் எப்பொழுதுமே. நம்ம நிறைய கிளாஸ் போயிருக்கலாம், நிறைய படிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். பட் பிரவேஷாவை பொறுத்த மட்டும் யூ ஆர் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன தெரியணுமோ அதை தான் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, இல்ல தெரியாதான் கேட்டேன். Thank you. இல்ல ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் யூ சார், திஸ் இஸ் a piece of information. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சங்கராபுரம் போவோம், இன்னொரு கிளாஸ் போவோம், இன்னொரு சம்பாஷணம் கிளாஸ் போவோம். we try to load ourselves a lot. so நமக்கு வந்து என்ன ஆகும்னா நிறையவே தெரியும், இந்த புக்ல இருக்கிறத விட கூட சிலதெல்லாம் நம்மளுக்கு இன்னுமே தெரியும். பட் again when we come to pravesha we are restricted to the book because they want only from that. okay, so இப்போ வந்து நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நீங்க வந்து halant shabda, please mute sir. இது வந்து நம்ம we are seeing only ajanta shabda. There are two kinds of shabdas. Now since you asked me, I have to tell you this. Ajanta shabda and halanta shabda. Ajanta shabda na enna na ach na enna vowels. ach plus anta becomes ajanta. hal abdina consonants. hal plus anta becomes halanta. so இப்போ நம்ம பிரவேஷால இப்போ படிக்கிறது நம்மளுக்கு கொடுக்கிறது எல்லாமே அஜந்த சப்த. okay, we are not going to halanta shabda. of course at the end of the lesson there are halanta shabdas also which are given.
ஹலந்த சப்தா நீங்க பார்த்தீங்கன்னா மெயினா உங்களுக்கு சர்வநாம சப்தால முதல்லயே ஹலந்த சப்தம் வரும். ஏன்னா தத் சப்த, ஏதத் சப்த, கிம் சப்த, அதெல்லாமே அஸ்மத் சப்த, யுஷ்மத் சப்த, அது எல்லாமே அகாராந்த கிடையாது, இகாராந்த கிடையாது, உகாராந்த கிடையாது, ஆகாராந்தவும் கிடையாது. இப்ப இதுலயே இன்னொரு ரிகாராந்த கொடுக்கலாவா? they have not given ரிகாராந்த. இதுல வந்து இப்போதைக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க. பட் we ought to know இதுல வந்து நம்ம ரிகாராந்தாவும் தெரிஞ்சுக்கணும். So we have to see that. Thank you. Okay sir, now we just go. Thank you. Yeah. The next one, next Parvati madam can read the sarvanama shabdanam. सर्वनाम शब्दानां रूपाणि पुल्लिंग स्त्रीलिंग नपुंसकलिंग दकारांत तत् शब्दः पुल्लिंग तं तान् स्त्रीलिंगं तां ताः नपुंसकलिंगं तत् तानि दकारांत एतत् शब्दः पुल्लिंग एतं एतान् स्त्रीलिंगं एतां एताः नपुंसकलिंगं एतत् एतानि मकारान्तः किं शब्दः पुल्लिंगं कं कान् स्त्रीलिंग कां काः नपुंसकलिंगः किं कानि दकारान्त स्त्रीलिंग ஏதோ ரொம்ப ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஓகே இல்ல ஸ்திரீலிங்கः दकारान्तः त्रिलिंगकः अस्मत् शब्दः माम् अस्मान् दकारान्तः त्रिलिंगकः युष्मत् शब्दः त्वां युष्मान्. Okay, so see now we have seen இதெல்லாம் என்ன பார்த்தோம்? நம்ம முதல்ல பார்த்ததெல்லாம் விசேஷம். விசேஷம்னா நவுன், நாமபதம். அடுத்தது இப்ப பார்த்ததெல்லாம் சர்வநாமம், சர்வநாம சப்தம். சர்வநாம சப்தத்துல நான் கூட அன்னைக்கு கேட்டிருந்தேன், இந்த அகம் கொடுத்திருந்தேன். அதுல த்விதியா விபக்தி மாம் நிறைய பேருக்கு வந்து அது கொஞ்சம் இதா இருந்தது. That is, you didn't get it correctly. So we have to simultaneously, they are giving in Pravesha the Sarvanama also for the Prathama Vibhakti also they gave in the first and second lesson. And now here they are giving you the Dvitiya Vibhakti also. Enna varum, because these are the things that you have to use. Okay? And you know, on the Tat Shabda, Etat Shabda, it's very easy to memorize. Tadla வந்து வருதெல்லாம் ஏத்தட்ல வந்து ஏ முன்னாடி நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டேன்னா அதே தான் வரும். ஓகே, ஸோ தட் இஸ் வேர் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். தத்தே தானி சொல்றோம், இது ஏத்தத் ஏத்தே ஏத்தானி அப்படி சொல்லுவோம். ஓகே, அது மாதிரி ஃபர்ஸ்ட் வரும்போது. அண்ட் இதுல வந்து தம் தம் சஹ தௌ தே. ஓகே, தம் தே தம் தௌ தான் எப்போதுமே. அண்ட் நபும்சகலிங்கத்துல ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் யூ தட் the first and the second will be the same. நபும்சகலிங்கத்துல எப்போதுமே யோசிக்கவே வேண்டாம். பலம் பலே பலானி, பலம் பலே பலானி. அதே மாதிரி தத்தே தானி, தத்தே தானி, கிம் கே காணி, கிம் கே காணி. ஓகே, அதே மாதிரி ஏதத் ஏதே ஏதானி. So these are all very easy. You have to keep in your mind whenever you do the Sarvanama Shabda, keep in mind, so you will know. Okay, so we have seen the rules of the second Vibhakti. What are they going to be? Okay, so that's the next one we can do as homework. Till 4:15 I ought to teach you. 4:15 I'll give you a small test in Google Form. Okay, just you have to just keep the thing just for 25 marks alone I have set it. So at 4:15 I will give you. So now I thought that we have to go through the Vibhakti one side. This I think the Abhyasaha part of the 5th lesson, page 11 of the 5th lesson in Tamil book. The Abhyasaha part வந்து நம்ம ஹோம்ஒர்க்கா பண்ணிடலாமா? நம்ம வந்து பட் ஆனால் உங்களுக்கு வந்து எல்லாமே ஹோம்ஒர்க்காக பண்ண முடியாது. பிகாஸ் அதில் வந்து யூ cannot do it because it is given on the லோக்லகாரில் கொடுத்துருக்காங்க. ஓகே,
only the second abhyasa. First abhyasa you cannot do, the second abhyasa you can do. Takshah kim takshati. And in the praveshala they have a habit of asking questions from the words they give for the vibhakti also. Not only questions, they also ask translations from this. So each and every sentence you will have to write the translation also and keep it with you for study. இப்போ நம்ம எல்லாமே கிளாஸ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாருமே எழுதின்றிருப்பேன்னு நினைக்கிறேன். எழுதல ஏதாவது டவுட் இருந்தானா ப்ளீஸ் நோட் இட் டவுன் அண்ட் ஆஸ்க் மீ நெக்ஸ்ட் when we meet. பட் என்னன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தக்ஷகः கிம் தக்ஷதி. இப்போ இந்த கிம்ங்கிற இடத்துல அது என்ன வேர்டு வந்திருக்கோ அவ வந்து அதை நீங்க சொல்லணும். ஓகே, ஸோ ஐ திங்க் யூ கேன் டூ த செகண்ட் ஒன் அண்ட் யூ கேன் டூ த உதாரணம் அதியோட சேர்க்க பண்ணலாம். இப்போ இந்த செகண்ட் ரோமன் நம்பர், தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு டூ ஃபார் homework. Second Roman number, see, you can submit it by next Thursday itself. Don't be in a hurry. Don't think I'm giving you a lot of homework. I don't want to give you much homework. I want to give you less only. The homework is only for your understanding. Mudiyala submit panna mudiyalena, don't think I will be angry. Okay, I know the genuine reasons and I know who cannot do also. I do that, so I will not be angry with you. Na homework கொடுக்கிறேன் அப்படின்னா நீங்க எழுதி பார்க்கறதுக்கு தான் மெயினா, and I like to correct it. Now it is very easy for me when you are sending it into my personal box. It's very easy for me to correct it also. Please send all your homework only to my personal inbox. Okay, so ipo takshakah kim takshati ida kashtam நம்ம சொல்லிடலாம். So இதெல்லாம் sentencesல இருந்து கேக்குறாங்க. So it's a good revision for you. The same thing now here adi has come. Adi upasarga ஓட நீங்க இந்த சென்டென்சஸ் எல்லாம் மாற்றணும். தென் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்கவும். ஓகே, சர்க்கரா சர்க்கராம் பரித்தக பிபீலிகாக சந்தி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் திங்ஸ் தட் யூ கேன் ட்ரை அண்ட் டூ இட். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ ஈகாராந்த இதில் வந்து அகம் தே தேன்னு பிராக்கெட்டில் கொடுத்துருந்தா அது தான்னு ஆகிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது சா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சா இஸ் நம்மளுக்கு தெரியும் தப் சப்தத்தோட ஸ்திரீலிங்க. ஓகே, சா அப்போ அதில் வந்து என்ன வரும், தான்னு வரும். கரெக்டா? ஸோ அதை நீங்கள் போடணும். தித்யா விபக்தி மட்டும்தான் போடணும். ஸோ கேன் யூ டூ திஸ்? வில் ஜஸ்ட் டூ த வில் ஜஸ்ட் நாட் டூ த அபியாசா ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் லீவ் இட். The second Roman number we can do the first one, that is a, e and e. Okay, so with that we will come to the end of Dvitiya Vibhakti. Okay, ipo vandu I have two things. Sorry madam, நீங்க திரும்ப homework எல்லாம் சொன்னீங்க, திரும்ப ஒரு தடவை homework செகண்ட்ல ஃபுல்லா செகண்ட் லெசனே நான் கொடுக்கல சார். இந்த 5th லெசன்ல செகண்ட் ரோமன் நம்பர்ல you ask one of your friends. ஆமா, you ask one of your friends to send you ask one of your friends to செகண்ட் ரோமன் லெட்டர்ல ஃபுல்லா இல்லையா? ஃபுல்லா 4 இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்ஸ். பண்ணிருங்க. அடுத்த வாரம் அனுப்பிச்சா போதும், அடுத்த வாரத்துக்குள்ள அனுப்பிச்சா போதும். ஓகே, இப்போ shall we do the third lesson நம்ம முடிச்சிருவோமா இல்ல we go to லங்லகாராவா? what do you say? third lesson முடிச்சிடலாமே மேடம். okay, okay, I don't mind doing it. Yesterday we did till the kata mother kata pudichittu. Okay, so samayah, I think many of us know what is samayah. எல்லாருக்குமே தெரியும். but I'll do it again. Okay, இப்போ வந்து நம்ம ஏகம் ஏக த்வே நம்ம எப்படி சாதாரணமா நம்பர்ஸ் எப்படி சொன்னோம்? ஏகம் த்வே த்ரீணி சத்வாரி பஞ்ச ஷட் சப்த அஷ்ட நவ தச ஏகாதச துவாதச. இந்த இது வரைக்கும் நமக்கு கண்டிப்பா பார்க்காம தெரியும் when we are learning the samayah.
samayah, the time. When we are learning the time, we have to learn that. It is very compulsory that we have to learn it. Okay. இப்போ டைம் வந்து நம்ம எப்படி பார்ப்போம்? டைமுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? வாதனம். இப்போ இது நம்ம எல்லாரும் சம்பாஷண கிளாஸ்ல படிச்சிருப்போம். But those who are not studied, I just bring it to your memory. Those who are studied, bring it to your memory. Those who are not studied, please observe it. இப்போ வாதனம், வாதனம் ஒரு மணி நேரம். இப்போ 1 o'clock, அந்த வாதனம்ங்கிறது 1 o'clock. 1 o'clockனா ஏகவாதனம். த்விவா, இப்போ சொல்லும் பொழுது கரெக்டா பாருங்க, த்விவாதனம். இப்போ நம்ம நம்பர்ஸ் சொல்லும் போது என்ன சொல்றோம்? நம்ம ஏகம், த்வே, த்ரீணி, சத்வாரி, பஞ்ச, ஷட், சப்த, அஷ்ட, நவ, தச. Okay. Rajeshwari madam, can you go on to mute please? Rajeshwari madam. Yeah. I can't hear you, ma. Okay, you want me to mute you? If I mute, I'll be muting then everyone. Yeah, you can unmute yourself. I have muted all. Because 1 or 2 doesn't work. It's difficult for me. Okay. So, ஏகவாதனம். இப்போ வந்து இந்த வாதனம் சொல்லும் பொழுது த்விவாதனம், த்ரிவாதனம், சதுர்வாதனம், பஞ்சவாதனம், ஷட்வாதனம், சப்தவாதனம், அஷ்டவாதனம், நவவாதனம், दशवादनम, एकादशवादनम, द्वादशवादनम. Okay, so this is how we do it. Okay, how we do it? We just don't say it ekam, dve, त्रीणि, चत्वारि, पञ्च, षट्, सप्त, अष्ट, नव, दश. Ipdi number we say the time, but here we do not say the time like that. Okay, so what we have to say is, when we say shat na taniya shat, but when we say vadanathoda sendana shat vadanam solla kudadu. Shat vadanam, id, ta tha da, and the da, shat vadanam. So that is how we say. So if the time is 5 o'clock, you say pancha vadanam. Panchavadanam. If it is 5:15, it is 5:15 minutes past 5. Anjegal. Sapada Panchavadanam. Sapada. Okay, pada. எல்லாருக்கும் தெரியும், நம்ம 4 பாதம் ஒரு நட்சத்திரம் எடுத்துட்டா நம்ம 4 பாதம் அப்படின்னு சொல்லுவோம். 4 பாதம் இஸ் நத்திங் பட் இந்த நம்ம தமிழ்ல வந்து 60 நாழிகை அப்படின்னு சொல்லுவோம். அந்த 60 நாழிகை இஸ் டிவைடட் இன்டு 15 ஈச். ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம இது பண்ண 60 நாழிகை தான் 24 மணி நேரமும் ஆயிடுது. ஓகே, ஸோ 15 அந்த 60 இது பண்ணும்போது பாதம். ஸோ ஒரு பாதம் அப்படிங்கிறது 15. அதை தான் வந்து they used it for the clock. ஸோ 15 நிமிஷம் போது சப்பாத. When it comes to 30 minutes, we say sardha. Ardha அப்படிங்கிறதுனால sa ardha, sardha. So sapada 15 minutes, sardha half an hour, 30 minutes. So 5 o'clock panchavadanam, 5:15 sapada panchavadanam, 5:30 sardha panchavadanam. So 5:45 ஆயிடுச்சு. இப்போ 5:45 நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இப்போ வந்து இப்போ ஒரு பாதம் இருக்கு, ஆனா இது ஒரு பாதம் வந்து அடுத்த கிளாக் அடுத்த டைமுக்கு கம்மியா இருக்கு. ஸோ ஊன நம்ம ஊனம் சொல்லுவோம். குறைவு அப்படின்னா ஊனம். So these are all many Sanskrit words have come into Tamil.
இதை நம்ம பார்த்தோம்னா பாதோன, பாத பிளஸ் ஊன பிகம்ஸ் பாதோன, ஷஷ்டி சந்தியோட ரூல் படி. ஓகே, ஸோ பாத பிளஸ் ஊன பிகம்ஸ் பாதோன. ஸோ பாதோன அப்போ எப்படி இது பண்றோம்? அதை பாதோன 15 minutes less of what? 5:45 போது அடுத்த டைம் 6 o'clock. ஸோ ஷட்வாதனம். ஸோ பாதோன ஷட்வாதனம். I repeat, பஞ்சவாதனம். பஞ்சவாதனம். சபாத பஞ்சவாதனம் 5:15. சார்த பஞ்சவாதனம் 5:30. பாதோன ஷட்வாதனம். பாதோன பஞ்சவாதனம் சொல்லிடக்கூடாது, அப்ப அது 4:45 ஆயிடும். ஸோ பாதோன ஷட்வாதனம். ஸோ 5:45. Then we come to ஷட்வாதனம். Okay, any padona, any una takes the next hour, that is அடுத்த மணியை எடுத்துக்கணும். இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ சபாத சார்த பாதோன, இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 15 minutes, 30 minutes, 45 minutes. சபாத சார்த பாதோன. So this is the main thing we have to see in the time. அடுத்தது வந்து இப்போ there is, after that there is how we say adhya. இப்போ நம்ம டைம் பார்த்தோம், ஆனா டுடே, டுமாரோ, எஸ்டர்டே அதெல்லாம் பார்க்கறதுக்கும் இந்த லெசன்லயே இருக்கு. அதையும் பார்த்துட்டே we go to read it. adhya, see correctா pronounce, the pronunciation will be இது plus ya. இந்த மூணாவது தவும் யாவும் போட்டானா இப்படிதான் வரும். அத்ய, அத்யனா டுடே. ஸ்வஹ, please see the pronunciation, it is shvaha. Shvaha, tomorrow. Adhya, today. Shvaha, tomorrow, நாளைக்கு. இதானீம், இதானீம்னா now. இதானீம் அஹம் संस्कृत वर्गे अस्मि. Now I am in Sanskrit class. Okay, so idanim, now. Hyah, hyah, yesterday, netru. Hyah, yesterday. So adhya, today. Shvaha, tomorrow. Hyah, yesterday. Idanim, now. இப்போ ஸ்வஹ அப்படின்றது டுமாரோ, நாளை. நாளை மறுநாள் பரஸ்வஹ. பரஸ்வஹ, நாளை மறுநாளுக்கு மறுநாள். the day after tomorrow. the day after tomorrow. நாளை மறுநாளுக்கு மறுநாள். அப்போ परश्वः. So श्वः, परश्वः, परश्वः. Okay, அதே மாதிரி ह्यः, yesterday. day before yesterday, முந்தின நாள். நேற்றைக்கு முந்தின நாள், அதுக்கு இப்படி சொல்லுவோம் பரஹ்யः. பரஹ்யः, நேற்று முந்தினத்துக்கு முந்தினம். प्रपरह्यः. Okay, so प्रपरह्यः. So what are the things you see? nalla paranga. Adhya, today. Shvaha, tomorrow. Parashvaha, day after tomorrow. Praparashvaha, the day after tomorrow. Hyaha, yesterday. Parahyaha, the day before yesterday. Praparahyaha, the day before yesterday. Idanim, idanim,
now இப்பொழுது. ஆகாமி ஆகாமினா வருகின்ற. ஆகாமி ஆகாமினா வருகின்ற. ஓகே, ஆகாமி ரவிவாசரே, அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை. என்ன பங்குனி உத்திரம் ஃபெஸ்டிவல் இருக்கு. ஓகே, ஸோ யூ வாண்ட் டு சே சம்திங். அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. அடுத்த வருஷம் வருகின்ற ஆகாமி வருகின்ற வருஷம் நான் சென்னை போகிறேன், நான் டெல்லி போகிறேன். அப்போ எப்படி சொல்லுவோம்? ஆகாமி மாசே வருகின்ற மாதத்தில். ஆகாமி மாசே அகம் தேஹலி கமிஷ்யாமி, அது வந்து போக போகிறேன். Knowledge coming in future. Okay, that all we'll see later. Just to understand that idanina now. ஆகாமி வருகின்ற. ஆகாமி வருகின்ற. அப்ப கத்தனா முந்தைய. அப்போ கத வருஷே, போன வருடம். ஓகே, போன வருடம். கத வருஷே அகம் எங்க போனேங்க, ஏதாவது ஒரு ஊருக்கு போனேன். அகம் சென்னை கதவதி, போனேன். ஓகே, அகம் சென்னை நகரே, நகரம் அப்படிதான் சொல்லணும், நகரம் கதவதி. கதவர்ஷே அகம் சென்னை நகரே கதவதி. போன வருடம். அடுத்தது சப்தாக. சப்தாகன வாரம். சப்தாகः. பக்ஷः நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம கிருஷ்ண பக்ஷம் சுக்ல பக்ஷம்னு சொல்லுவோம். 15 days. பக்ஷः. மாசः. மாசகனா மாதம். ஓகே, வருஷம் வருடம். இன்னொன்னு சம்வத்சரः. நம்ம சொல்லும் பொழுது நம்ம பஞ்சாங்கம் படிக்கும் போதெல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா சம்பத்சர அப்படிதான் இருக்கும் இந்த பேரோட. வத்சரக, வத்சரகும் வருடம். சம்பத்சர, வத்சர. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ. ஸோ இப்போ டைம் நம்ம தெரிஞ்சுட்டோம். அடுத்தது வாட் டு சே ஃபார் டுடே, டுமாரோ, எஸ்டர்டே, கம்மிங், முந்தாடி, பின்னாடி, இன்னைக்கு, நவ், இப்பொழுது எல்லாமே பார்த்தோம். அடுத்தது அதே மாதிரி வாசராக. வாசராகனா கிழமைகள். ஓகே, வாசரக அப்படின்னா கிழமை, வாசராக அப்படின்னா கிழமைகள். பானுவாசரக. பானுவாசரக. யூ கேன் ஆல்சோ சே ரவிவாசரக ஆல்சோ இஸ் கரெக்ட். ஓகே, சூரியன் சூரியனோட பானு. ஸோ பானுவாசரக ஞாயிற்றுக்கிழமை. சோமவாசரக மண்டே திங்கக்கிழமை. மங்கள வாசரக செவ்வாய்க்கிழமை. புத வாசரக புதன்கிழமை. குரு வாசரக வியாழக்கிழமை. சுக்ர வாசரக வெள்ளிக்கிழமை. சனி வாசரக சனிக்கிழமை. So these are the things that we ought to know. This one is the time. What is the time I said? First you have to say, supposing now it is 4 o'clock. சத்துர் வாதனம். சத்துவாரி வாதனம் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல. சதுர்வாதனம். சதுர்வாதனம். சபாத 4:15 சபாத சதுர்வாதனம். ஓகே, சபாத சதுர்வாதனம். வயம் பரீட்சா லிखामः. 4:15 நாங்கள் பரீட்சை எழுதுகிறோம். ஓகே, சபாத. சார்த சதுர். இப்போ என்ன வரும்? சார்த சதுர்வாதனம் 4:30. சாதோன பஞ்சவாதனம் 4:45. Then பஞ்சவாதனம் 5 o'clock. So then what we saw? Adya, today. Shvaha, tomorrow. Parashvaha,
day after tomorrow. Parashvaha, the day after tomorrow. Hyaha, yesterday. Parasyaha, day before yesterday. Parasyaha, the day before yesterday. Idanim, now. Agami, coming, வருகின்ற. Gata, முந்தைய. Okay. Saptaha, week, varam. Pakshaha, fortnight, 15 days. Okay. Masaha, madam. Varsha, varsham, varudam. Samvatsaraha, vatsaraha, they're all vardam. Then Vasaraha, these are Bhanuvasaraha, ஞாயிற்றுக்கிழமை. சோமவாசரஹ, திங்கக்கிழமை. மங்களவாசரஹ, செவ்வாய்க்கிழமை. புதவாசரஹ, புதன்கிழமை. குருவாசரஹ, வியாழக்கிழமை. சுக்கிரவாசரஹ, வெள்ளிக்கிழமை. சனிவாசரஹ, சனிக்கிழமை. So I think இந்த லெசன்ல வந்து we are all okay. மேம் ஒரே ஒரு டவுட்டு. இப்போ 6 மணின்னு சொல்லும்போதுக்கு ஷட்வாதனி அந்த இட்டு போடுறோங்க. ஆமாம், தேர்ட் டேல அதே கரெக்ட். பாதோன்னு ஷட்டுன்னு வரும்போது 5:45 வரும்போது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டே தான் போடணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டே ஹலந்து தான் போடக்கூடாது. ஷட்டு தான் போடணும். அங்கேயும் தேர்ட் தான் போடணுமா? ஆமா, நீங்க எப்ப தனியா ஷட்டு சொல்றீங்களோ அப்பதான் ஷட்டு போடணும். ஓகே, இங்க புக்ல வந்து அப்படி போட்டிருக்கு, அதுக்கு தான் எனக்கு டவுட் வந்தது. எந்த புக்ல? 5:45 தமிழ் புக்ல 5:45 என்பதை அதே போதனன் வேற போட்டிருக்கு, தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. பாதோன்னு ஷட்டுன்னு போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் டேல பாடு இல்ல, ஷட் தான் போடணும். ஓகே மேடம். It is wrong because I have never seen like this start. First time I am here listening that something it தான் வரும். மேம் மேம் ஒரு செகண்ட், ஒரு இது இது வந்து தேர்டா ஃபோர்த்தா மேடம்? தமிழ் புக்ல வந்து 18th பேஜ்ல பாதோன ஷடவாதனம் அப்படின்னு எழுதிருக்கிறது வந்து 4th எழுதிருக்கு. மூணாவதா இருக்குமா? 4வது வரக்கூடாது. அந்த 4வது மூணாவது தானா? அது மூணாவது தான் போட்டிருக்கு. அது கரெக்டா இருக்கு. அச்சா, மூணாவது தான் போட்டு. கரெக்ட். மூணாவது தான் வரணும். மூணாவது ஒரு ஹலன் கரெக்ட். ஓகே போட்டு. கரெக்ட்டா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கரெக்ட். Okay. So are you clear with this? Okay. Yes madam. Okay, we'll see the subhashitam. That's how we'll finish the lesson. Okay, we'll go to the subhashitam. With this we'll close the third lesson. Okay, subhashitam நானே படிக்கிறேன். நான் கஷ்டித், நான் சேர்த்து முதல்ல படிக்கிறேன், அப்புறம் நான் பிரிச்சு சொல்றேன். न कश्चित् अपि जानाति किं कस्य श्वो भविष्यति, अतः श्वः करणीयानि कुर्योददैव बुद्धिमान्, दध्यैव बुद्धिमान्. இப்போ எப்படின்னா, न कश्चित् अपि जानाति किं कस्य श्वः भविष्यति. न कश्चित्, கஷ்டித்னா சம்பவம், நோ ஒன். இந்த இடத்துல இங்க நோ ஒன் எடுத்துக்கணும். சம் ஒன், அதாவது எப்படின்னா ந கஷ்டித், கஷ்டித் அப்படின்னா சம் ஒன். ஓகே, சம் ஒன் யாரோ அப்படின்னு சொல்றோம். இப்போ கஹ பிளஸ் சித்து தான் கஷ்டித்னு ஆறுதல். ஓகே, ஹூ அப்படின்னு சொல்றோம். இப்போ சம் ஒன், யூ டோன்ட் நோ சம்படினா யூ சே கஷ்டித். இப்போ அதுக்கு முன்னாடி நா போட்டுட்டா, நா கஷ்டித் அப்படின்னா நோ ஒன். ஓகே, நோ ஒன். ஜானாதி, நோஸ், யாருக்குமே தெரியாது. என்ன தெரியாது? கிம் கஸ்ய ஸ்வஹ பவிஷ்யதி. ஸ்வஹனா நாளை, இப்பதான் படிச்சோம். ஸ்வஹனா நாளை. நாளை கிம் கஸ்ய பவிஷ்யதி. பவிஷ்யத்தினா டு பிகம், பூதாத்தோடு. அது வந்து பவிஷ்யத்தி லிட்லகாரக, ஃபியூச்சர் டென்ஸ்.
பவிஷ்யதி நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. Okay, that is the meaning of the first line. na kaschit api janati யாருக்குமே தெரியாது. என்ன தெரியாது? கிம் கஸ்ய ஸ்வஹ பவிஷ்யதி நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. அத்தஹ அத்தஹ therefore அதனால் ஸ்வஹ கரணீயானி கரணீயம் அப்படிங்கோ கரணீயானி நாளை செய்ய வேண்டியவைகளை whatever you have to do tomorrow ஸ்வஹ நாளை கரணீயானி என்ன செய்ய வேண்டுமோ குர்யாத் அத்ய ஏவ புத்திமான் இப்படி பிரிக்கணும். குர்யாத் அத்ய ஏவ புத்திமான். சோ புத்திசாலி என்ன செய்யறான்? குர்யாத் he does it. என்ன பண்றான்? he does what? அத்ய ஏவ அத்யனா today adya eva today itself. So tomorrow what is going to happen we do not know, nobody knows. So buddhiman na an intelligent person, a person who uses his brain, புத்திசாலியானவன் என்ன பண்ணுவான்? அத்தஹ therefore ஸ்வஹ கரணீயானி நாளைக்கு என்ன செய்யணுமோ செய்யணும்ங்கிறது இங்க பாஸ்ட். அப்ப என்னெல்லாம் செய்யணுமோ எவைகள் எல்லாம் நாளை செய்ய வேண்டுமோ அப்படி பார்க்கணும். குர்யாத் he will do it. குர்யாத் இன்னைக்கு செஞ்சிருவான். குர்யாத் is the verb here. அத்ய ஏவ புத்திமான் அத்ய ஏவ புத்திமான் இன்றே செய்து விடுவான். Okay, I hope you can understand this. இது என்ன மீனிங் போட்டிருக்கு? நாளை யாருக்கு என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் அறிவாளி நாளை செய்ய வேண்டியவற்றை இன்று செய்வான். So we have seen this lesson. Now we are with the Subhashitam we close this lesson. So I think we are through with the third lesson. Third lesson la நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு 2 minutes we'll just see. நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல சூக்தி பார்த்தோம். சோத்சாஹானா நாஸ்தி அசாத்தியம் நராணாம், அதாவது ஆர்வம் கொண்ட மனிதர்களுக்கு சாதிக்க முடியாதது என்பதே இல்லை. அப்புறம் என்ன பார்த்தோம்? we saw very important thing this பாஷா அபியாசஹால ஆத்மநேபதே பார்த்தோம். ஆத்மநேபதேல we saw பிரதம புருஷ ஏகவச்சனம் and பகுவச்சனம், மத்தியம புருஷ ஏகவச்சனம் and பகுவச்சனம், and உத்தம புருஷ ஏகவச்சனம் and பகுவச்சனம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். we understood that there are 3 forms of verbs. எப்படி? பரஸ்மைபதி, ஆத்மநேபதி and உபயபதி. இது பார்த்தோம். அது பார்த்துட்டு we saw numbers from 11 to 50. Please write and see it for your practice. You don't need to write it to me for homework because it is all in the book. பார்த்து இது படிச்சுக்கோங்க. because next test when I keep I will ask you numbers up to 50 சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா எல்லாருமே நிறைய ஹோம்ஒர்க் இது வரைக்கும் அனுப்பிச்சவாலாம் அபியாசா வந்து you have done it correctly. Then we saw the palya jantavah vyavaharika shabdaah. Then we saw the prahelika. Then we saw the slokas of Vishnu. Then in Vangmay Parichay we saw the Ashtadasha Puranani, they are there. Then we saw who has written what. adla kuda na match the following kuduthirunde, ada neenga pannine. Then Moodaha Jambukaha kadai padichom. And today we saw the Samayam, and then we saw the words related to time. Then we saw what are the days of the week. Okay, so these are the things that you have to learn, and Subhashitam also we have seen. Okay, so இந்த வாரம் நான் இதுல இருந்து ஹோம்வொர்க் கொடுக்கல, because already இப்ப நான் திருத்தியா விபக்தி ஹோம்வொர்க் வேற கொடுத்துருக்கேன். அந்த நேரம் எல்லாம் I will send you some notes regarding this. I think I have already sent it. It is there. I will check it and I'll do it. After that we can do it the next time. So
இதுல ஏதாவது டவுட் இருக்காமா? 2 minutes more then we go to the test of today. Is there any doubt? Anybody? You can unmute yourself. இல்ல மேடம், கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கா? third lesson வந்து first lesson, second lesson, third lesson நம்ம 3 lesson முடிச்சிருக்கோம். the third lesson ஒரு சூக்தி and அந்த ERC of the story and Subhashitam. I will send you the notes, don't worry. Okay, and some question answers also. I'll answer that. Match the following. You will found it easy for you all to do. Easier irundha? easier madam, easier. Yes ma'am. Oh, good. Okay, so shall we go to the test, all of us? Yes, Test ku yes polama? madam. Yes, madam. Yes, madam. Yes. Okay. So we can. Yes madam, yes madam. Okay.